ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேம்ஸ் கார்னர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நாட்டில் நடக்கிற அத்தியாவசியமான ஒரு பிரச்சனை கேஸ். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. ஈரான், அமெரிக்கா இவங்க கான்ஃபிளிக்ட் அப்புறம் நம்மளால இந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியும்? கேஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல இப்ப இருக்கிற கேஸை எப்படி எஃபிஷியண்டா பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். உங்க லைஃப்ல யூஸ் ஆகும். அது இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தவறாம இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல அந்த கேஸ் அடுப்புல ப்ளூ ஃபிளேம் இருக்கான்றத கண்டிப்பா செக் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸ், அதாவது இந்த எனர்ஜி கேஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான விஷயம் வந்து நம்மளுக்கு அது இல்லாத போகக்குள்ளதான் தெரியும். இப்போ ப்ளூ ஃபிளேம் வருதா அப்படின்றத மட்டும் உறுதி பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லோ ஃபிளேம் இல்ல ரெட் ஃபிளேம் வந்து இது இன்கம்ப்ளீட் கம்பஷன் குறிக்குது. நம்ம கேஸ் பாத்தீங்கன்னா ப்ரோபேன், பியூட்டேன் இந்த கேஸஸோட மிக்சரா தான் ஒரு 40:60 மோர் ஆர் லெஸ் ரேஷியோல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறாங்க. இது கம்ப்ளீட்டா கம்பஷன் ஆச்சுன்னா ப்ளூவா இருக்கும், கம்பஷன் சரியா ஆகலைன்னா எல்லோவா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கேஸ் வேஸ்ட் ஆகுறதுக்கு இந்த ப்ளூ ஃபிளேம் இல்லாத கூட ஒரு காரணமா இருக்கலாம். அந்த பர்னர்ஸ்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கேஸ் லீக்ஸ்லாம் எங்கேயாவது இருக்குதுன்னு பைப்ல செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கரெக்டான டைம்னா அது இதுதான் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் பாயிண்ட், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல சாப்பிடுறதுனால கல்லு சூடாகிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் இண்டிவிஜுவலா எல்லாருக்கும் வேஸ்ட் ஆகும். இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ கார் பூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு 5 பேர் ஒரே டெஸ்டினேஷன் போகணும்னா ஒரு கார் எடுத்துக்கிட்டா ஒரே பெட்ரோல் ரீச் பண்ணிடலாம். ஆனா 5 பேரும் தனித்தனி கார்ல போனா 5 மடங்கு வந்து பெட்ரோல் செலவாகும். அதே மாதிரிதான் இந்த தோசைகளுக்கும் இந்த இது பொருந்தும். தோசை ஒரே செஷன்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து அட்டை சுட்டு முடிச்சிருங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கல்லு ஹீட் ஆகுன்ற ஃபியூல மிச்சம். இப்போ நம்ம அரிசி மற்ற வகையெல்லாம் வந்து ஊற வச்சு சமைக்கிற பொருட்கள் மாதிரி எடுத்துப்போம். அதுல அரிசியோட ஊற வைக்கிற நேரம் யூஸ்வலா ஒரு 20 மினிட்ஸ் to 1/2 hour பண்ணுவோம். ஆனா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் இல்ல ஒரு 50 மினிட்ஸ் அப்படின்னு இழுத்தோம்னா நீங்க அடுப்புல வச்சு அதை வேக வச்சு அதை வந்து சாப்பாடு பதத்துக்கு வடிக்கிற பதத்துக்கு கொண்டு வர்றதுக்கு குயிக்கான டைம்ல, அதாவது கம்மியான ஃபியூல்ல நம்ம ரீச் பண்ணலாம். பாத்திரங்களோட செலெக்ஷன், இப்போ பர்னர் இவ்வளவு சைஸ் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் வைப்பாங்க, பர்னர் பெருசா இருக்கிறவங்களுக்கு சின்ன பாத்திரம் வைப்பாங்க. இது ரெண்டுமே இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்ட்னா அளவான பர்னர் சைஸ், அளவான பாத்திரம் வைக்கணும், அதுக்குண்டான சைஸ்ல பாத்திரம். இப்ப நம்மளுக்கு வசதியா இருக்கும், கழுவ ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சின்ன பாத்திரத்திலே ஹெவியான லோடு கொடுத்து ஒழுங்கா குக் பண்ணாத இதை பார்த்துருப்போம். அதே மாதிரி கம்மியான அளவுக்காக இவ்வளவு பெரிய பாத்திரத்தை ஃபுல்லா ஹீட் பண்ணி அந்த கொஞ்சம் சமைக்கிறதையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கரெக்டா பண்றோமான்னு செக் பண்ற டைம் வந்துருச்சு. சைஸ் பார்த்தோம், ஆனா அந்த பாத்திரத்தை நம்ம மூடி வைக்காம சமைக்கிறோமா அப்படின்றதையும் நோட் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபியூல் மூலமா நம்ம ஹீட் எனர்ஜி தான் கிடைக்குது, அதை வச்சு தான் குக் பண்றோம். அந்த ஹீட் எனர்ஜி அதிகமா வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா அதை க்ளோஸ் பண்ணணும். லெட் மூடி கண்டிப்பா போடுங்க. ஒவ்வொரு இதுலயும் மூடி போடுறதுனால கன்சிடரபிளான ஒவ்வொரு டைம் சமையலையும் நீங்க ஃபியூலை மிச்சப்படுத்தலாம். சில பொருட்கள் சுவையா வேணும்னு சொல்லி சுண்ட காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லி நல்லா பாயில் பண்ணி சில டைம் ஓவர் குக் பண்ணிடுவோம். இந்த சமயத்துல எல்லா பெருமாறிட்டு நேரத்துல நம்ம தேவையில்லாத ஓவர் குக் பண்ண அந்த ஃபுட்டையும் கிடைக்கிறோம், ஃபியூலையும் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப நம்ம கவனம். காய்கறி வெட்டுறது, மளிகை பொருட்கள் எல்லாம் போட வேண்டிய அளவு அந்த மூடி டப்பா ஓபன் பண்ற வரைக்கும் இது கருகிட்டு இருக்கும். அப்புறம் அங்க போய் ஃப்ரிட்ஜில் ஓபன் பண்ணி அப்பதான் எடுத்துட்டு வருது. இந்த தக்காளி, இந்த இதெல்லாம் கத்திரிக்காய், சில பொருட்கள் அங்க இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அது ஏற்கனவே சில்லுன்னு இருக்கும். அதை கட் பண்ணி அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்க. அது இன்னொரு வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நீங்க ஃபர்ஸ்டே ஒரு 1/2 hour முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சமைச்சிட்டு இந்த டிராவலிங் டைம் ஆர் அந்த பிளானிங் டைம் வந்து தெளிவா பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலியமா ஃபியூல் வேஸ்ட் ஆகாம, அதாவது கேஸ் வேஸ்ட் ஆகாம நம்ம பாத்துக்கலாம். குக்டு ஃபுட்ஸ்க்கு எல்லாமே ஹாட் பாட்ஸ் அப்புறம் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ண பாருங்க. நீங்க என்னதான் திருப்பி சூடு பண்ணாலும் அதோட கெமிக்கல் நேச்சரும் மாறும். ஆனா நீங்க ஹாட் பாட்ஸ்ல போட்டு வைக்கிறதுக்குள்ள சிங்கிள் குக் ஃபுட்டா இருக்கும். மோஸ்ட்லி அதோட ஹீட் தன்மையை தக்க வச்சுக்கிறதுனால கெட்டு போகிறதும் டிலே தான் நடக்கும். ஸோ ஹாட் பாட்ஸ் அண்ட் ஃபிளாஸ்க் ப்ரிஃபர் பண்ற டைம் வந்துருச்சு. குக்கர் யூஸ் பண்ண முடிஞ்சவங்க, யூஸ் பண்ற சூழ்நிலை இருக்கிறவங்க குக்கர் யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாத்தையும் எஃபிஷியன்டா அந்த நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்கும், PV = nRT. அதாவது பிரஷர் அதிகமா இருக்கக்குள்ள எளிமையாவே ஒரு சப்ஸ்டன்ஸோட பாயிலிங் பாயிண்ட் வந்து குறையும். டக்குன்னு வந்து நம்ம அந்த குக்கிங் வந்து முடிச்சிடலாம். ஸோ குக்கர் யூஸ் பண்ணா ஃபியூல்ல கண்டிப்பா எஃபிஷியன்டா சேவ் பண்ணலாம். அதையும் கவனிச்சுங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சோம்னா டீ போட்டு ஒரு ட்ரம் டீ போட்டு வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா யார் வர்றாங்களோ கொஞ்சம் கொஞ்சமா அதை சூடு பண்ணி கொடுப்பாங்க. இந்த பழக்கம் நிறைய வீட்டுல இருக்கு.
நம்ம முன்னாடி போட்டு வைக்கிறது அவசியம் இல்லாத வேலை. நம்ம எப்ப தேவையோ அந்த தேவைக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டா இருக்கிறதுல பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட நீங்க பிளாஸ்க் யூஸ் பண்ணலாம். அதனால மல்டிபிள் டைம் குக்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க. குடிக்க ஆரோக்கியம்னு சொல்லிட்டு சுடு தண்ணி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சில பேர் மைண்ட் செட் ஆயிருக்கும். சூடா குடிச்சாதான் என் தொண்டையில இறங்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கறது உண்டு. ஆனா இதுக்கு ஈக்குவலண்டான மாற்று வழிகளும் இருக்கு. காப்பர் வெசல்ல ஓவர் நைட் வச்சீங்கன்னா அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அது அழிச்சிருது. ரெண்டாவது வந்தீங்கன்னா ஜீரகம் ஓவர் நைட் கொதிக்கவே வைக்க வேண்டாம். ஓவர் நைட் நீங்க ஜீரகத்தை போட்டு வச்சுட்டு மார்னிங் பாத்தீங்கன்னா அதுலயும் ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சிருது. சோ இந்த ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம தண்ணி சுத்தமா வேணும்னா நேச்சுரல் வாட்டர் ஃபில்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த டைம்ல நான் சுடு தண்ணி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டிலேஷன், ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கிறது அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வெண்ணி தண்ணிலாம் குளிப்பேன்னு சில பேர் லட்சியத்தோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படிதான் இந்த வெயில் காலத்துலயும் வெண்ணி தண்ணி தான் குளிக்கணும்னா நீங்க பேசாம ஹீட்டர் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சமைக்கிற அந்த அடுப்பை வந்து சில அவசரத்துக்கு பயன்படுத்துறது வந்து அதை இந்த தடவை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறது நம்ம எக்கானமிக்கு நல்லதுன்னு. நேச்சுரல் ஃபுட், அன்குக்டு ஃபுட்டோட அருமையை, ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், சேலடா இருக்கட்டும், அன்குக்டா நம்ம சாப்பிடக்குள்ள அவ்வளோ எனர்ஜிஸ் கிடைக்குது. அதை நம்ம பியூரான முறையில எப்படி இயற்கை கொடுத்துருக்கோ அப்படியே சாப்பிட்றதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதை மட்டும் பின்பற்றுனா நல்ல ஹெல்த்தியான கட்டோட ப்ரோபயாட்டிக் எல்லாமே கிடைச்சி ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ இந்த முறையை, அதாவது அன்குக்டு ஃபுட் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா கரெக்டான டைம் இதை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம அதனால அதை கூட ட்ரை பண்ணலாம். இந்த டைம்ல இண்டக்ஷன், நம்ம கன்வென்ஷனல் அடுப்பு, விறகு யாராவது கிடைக்கிற மாதிரி இருந்தா கன்வென்ஷனல் அடுப்பு கூட யூஸ் பண்ணலாம், இதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் அந்த ப்ளோவர் வச்சு காத்தடிச்சு அதுக்கப்புறம் கட்டையெல்லாம் எரிக்கிற மாதிரி நிறைய அடுப்புகள் புது புதுசா வந்துருச்சு, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நம்ம எலக்ட்ரிசிட்டி மிச்சம் பண்றதுக்காக சோலார் பேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணி, ஏன்னா அங்கேயும் நம்ம ஃபாசில் ஃபியூயலா எரிக்க தான் செய்யறோம் சில பவர் பிளான்ட்ஸ் எல்லாம். ஸோ அதையும் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு 30 days கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நாம இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு ப்ராப்பரா வெயிட் பண்ணியே நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன டிப்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நல்லபடியா எக்கனாமிக்கலா நம்மளுடைய குக்கிங்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த தகவலாம் பயனுள்ளதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க, மறக்காம லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.